மக்களை நேரடியாக சந்தித்து தகவல்களை திரட்டி கிராமங்களில் உள்ள முக்கிய பிரச்சினைகளை அடையாளம் காணும் நோக்கில் முல்லைத்தீவு, கேகாலை, புலனறுவை, ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள கிராமங்களுக்கு கம்மைத்த குழுவினர் இன்றும் செல்கின்றனர். பேராதனை பல்கலைக்கழகம் இம்முறையும் இந்த திட்டத்துடன் கைகோர்த்துள்ளது. முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வன்னிவிளாங்குளம் பிரிவு பாலிப்பாணி கிராமத்திற்கு எமது குழுவினர் இன்று சென்றுள்ளனர். 53 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்து வருவதுடன் பிரதான பிரச்சனையாக சீரற்ற பீதி, காட்டு யானை அச்சுறுத்தல் என்பன காணப்படுகின்றன. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் மீன்பிடி கிராமமான வெளிப்பட்டன்வில பகுதிக்கும் எமது குழுவினர் சென்றிருந்தனர். வெளிப்பட்டன்வில மீன்பிடி துறைமுகம் சீரற்ற நிலைமையில் காணப்படுவதனால் அதனை சுற்றியுள்ள 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் எதிர்கொள்கின்ற முக்கிய பிரச்சனையாக அது காணப்படுகின்றது. புலனறுவை மாவட்டத்திற்கும் சென்றுள்ள எமது மற்றொரு குழுவினர் பிசோபுர தம்கம் வெவ கிராமத்திற்கும் சென்றிருந்தனர். தொடர்ச்சியான காட்டு யானைகளின் அச்சுறுத்தலினால் இங்குள்ள மக்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். எமது மற்றொரு குழுவினர் கேகாலை மாவட்டத்தில் உள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து வருகின்றனர். அந்த வகையில் அரநாயக்க, அம்பலங்கந்த, பொல்வத்த பகுதிக்கும் இன்று காலை எமது குழுவினர் சென்றிருந்தனர். மாவுவாவின் கிளை நதியான போடாவுவாவை கடப்பதில் இந்த மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். 30 வருடங்களாக பாலத்தை அமைத்து தருமாறு பொறுப்பு வாய்ந்த தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்தும் பிரச்சினை இன்னமும் தீர்க்கப்படவில்லை.